மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 89 கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் எமக்கு வழங்கிய ஆதரவிற்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் 91வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அளிக்க முடியும். முதலில் கடந்த வினாவிடை 89ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வத்திக்கான் புனித பேதுருவானவர் பெருங்கோவில் வளாகத்தில் ஜூபிலி ஆண்டு புனித கதவு எப்போது திறந்து வைக்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மார்கழி மாதம் 24ஆம் திகதி. மார்கழி மாதம் 24ஆம் திகதி. இரண்டாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரீசியன் விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாட்டின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை விவிலிய பார்வையில் செபம். விவிலிய பார்வையில் செபம். மூன்றாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரீசியன் விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாட்டில் என்னென்ன தலைப்புகளில் கருத்துரைகள் வழங்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை விவிலியத்தில் செபம், இயேசு கற்பித்த செபம், விவிலிய செபத்தின் வாழ்வியல். விவிலியத்தில் செபம், இயேசு கற்பித்த செபம், விவிலிய செபத்தின் வாழ்வியல். நான்காவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களின் கட்டுரைகளின் தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை அரங்கபலைகள். அரங்கபலைகள். ஐந்தாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய 3வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். ஆறாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் வெளியிடப்பட்ட எழுச்சி கீதம் யாரால் எழுதப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை தயாகரன். அருட்தந்தை தயாகரன். ஏழாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தின் எத்தனையாவது ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 60வது ஆண்டு. 60வது ஆண்டு. எட்டாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பேராலயத்தில் நடைபெற்ற மரியாயின் சேனையின் கொமீசிய விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கொமீசிய தலைவி புளோரன்ஸ் ரஞ்சினி நீக்லஸ். கொமீசிய தலைவி புளோரன்ஸ் ரஞ்சினி நீக்லஸ். ஒன்பதாவது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை இலங்கை பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் திருமதி ஜீபராணி புனிதா. இலங்கை பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் திருமதி ஜீபராணி புனிதா. 10வது கேள்வி, 7/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை
யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். 11வது கேள்வி, 3 ஞானிகள் வருகை எந்த நற்செய்தியில் சொல்லப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை புனித மத்தேயு நற்செய்தி. புனித மத்தேயு நற்செய்தி. 12வது கேள்வி, பாலகன் இயேசுவை கொல்லத் தேடிய அரசன் யார்? இதற்குரிய சரியான விடை ஏரோது அரசன். ஏரோது அரசன். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறிய தரப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஏ ஜொயிலின் பேராலய பங்கு, ஏ ஜொயிலின் பேராலய பங்கு, எஸ் டயனி பேராலய பங்கு, எஸ் டயனி பேராலய பங்கு. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 91ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தீபக மறைக்கோட்ட மறையாசிரியர்களுக்கான ஒளிவிழா எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட மறைக்கல்வி நடுநிலையத்தால் நடாத்தப்பட்ட மறைக்கல்வி தேர்விற்கு எத்தனை மாணவர்கள் தோற்றியிருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னாரில் நடைபெற்ற பண்பாட்டு பெருவிழா மற்றும் கண்காட்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? நான்காவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் சிறைச்சாலை ஒளிவிழா நிகழ்வில் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழு கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஒன்றியத்தால் நடாத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது? ஏழாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பின் சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? எட்டாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதனார் மடத்தில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வின் கருப்பொருள் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது? ஒன்பதாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருநெல்வேலி புனித சபேரியார் ஆலயத்தில் எத்தனை சிறார்கள் முதன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? பத்தாவது கேள்வி, 21/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தீபக மறைக்கோட்ட மறையாசிரியர்களுக்கான ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? 11வது கேள்வி, திரு அவையில் மாசில்லா குழந்தைகள் தினம் எப்போது நினைவு கூறப்படுகின்றது? 12வது கேள்வி, கத்தோலிக்க திரு அவையின் முதல் மறைசாட்சி யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.